நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு தெய்வ வாக்கு பகுதியில லலிதா அம்மாவனுடைய பிரச்சனை, அதுக்கான தெய்வ வாக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கான பிரச்சனைக்கான தெய்வ வாக்கு என்ன அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பார்க்கலாம். லலிதா அம்மா என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புமே இருக்கு, எந்த குறையும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பயமோ, ஒரு பதட்டமோ, ஒரு மன அழுத்தத்தை அவங்களுக்கு இனம் புரியாம ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னே தெரியல. அதை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, அவங்க யாராவது எதிரிகள் செய்வினை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயமும் இருக்கு. அதுக்கான தெய்வ வாக்கு கேட்டிருக்காங்க. லலிதா அம்மா, உங்களுக்கு எந்த ஒரு செய்வினை பாதிப்பு எதுவுமே இல்லை. அதனால நீங்க பயப்படாதீங்க, கவலையே படாதீங்க. உங்களுடைய குல தெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் உங்களுக்கு உறுதுணையா உங்க கூடவே இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஒரு மன அழுத்தம் மட்டும்தான், ஒரு மன பயம் மட்டும்தானே தவிர எந்த ஒரு பாதிப்புமே இல்லாதனால நீங்க தைரியமா இருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய அதாவது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த மன பயம் போறதுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில எழுந்திருச்சதும் வேப்ப இலையை அரைச்சு அதை உச்சந்தலையில தேய்ச்சி நீங்க 3 செவ்வாய்க்கிழமை நீங்க குளிச்சுட்டு வாங்க. குளிச்சுட்டு சிறிது வேப்ப இலைய விழுதா அரைச்சு அதை வெறும் வயிற்றுல நீங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுடைய மன பயம் நீங்கும். மன பயம் நீங்கி உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்க நான் இறைவனை வேண்டுறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய்.